அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம இன்றைக்கி தலைமை பதவிக்கு அந்த கட்டுப்படுற விஷயங்களை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். அல்லாஹ் திருக்குரானில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இறை விசுவாசிகளே, நீங்கள் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்படுங்க, உங்களுக்கு அதிகாரம் மூலம் இருக்கவங்களுக்கும் நீங்கள் கட்டுப்பட்டு நடங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அது அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த மாதிரி அவங்க ஒரு தலைமையில் இருக்கவங்களுக்கு நீங்கள் வெறுத்தாலும் சரி, நீங்கள் விரும்பினாலும் சரி, அவங்க தீமையை நம்மளை தூண்டாத வரை நீங்கள் அவங்களுக்கு கட்டுப்பட நடங்க. தீமையை தூண்டினாங்கன்னா அதுக்கு நீங்கள் கட்டுப்படணும். ஒன்றும் இல்லை. ஒரு காய்ந்த முந்திரியுடைய தலையுடைய ஒரு காட்டு அரபி ஒரு 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 கருப்பு நிற ஒரு அடிமை உங்களுக்கு தலைவராக நீங்கள் நியமிக்கப்பட்டாலும் அவங்களுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடங்கன்னு விசலாசம் சொல்லியிருக்காங்க. சிரமத்தின் போதும், உங்கள் நல்ல நிலைமையிலும் போதும், உங்கள் வெறுப்பின் போதும், உங்கள் விருப்பத்தின் போதும், எப்படி நிலைமையில் இருந்தாலும் தலைமைக்கு கட்டுப்பட்டு நடப்பது உங்களுடைய கடமையாக இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. தலைமைக்கு இப்னு ஜர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டதாக யாரை சொல்ல, இந்த மாதிரி எங்களுடைய உரிமைகள், அவங்களுடைய உரிமைகளை நாங்கள் எங்கள்கிட்ட அவங்க கேட்டுக்கிறாங்க, நாங்கள் அதை செய்கிறோம். ஆனால் எங்களுடைய உரிமைகளை அவர் மறுக்கும்போது நாங்கள் என்ன செய்கிறது, உங்களுடைய இது என்ன, எங்களுக்கு என்ன கட்டளைன்றதுக்கு அவங்க பதில் பேசாமல் இருக்கிறாங்க. திரும்பவும் அவங்க கேட்கும்போது, நீங்கள் உங்கள் பொறுப்பை நீங்கள் செய்யுங்க, அவங்களுடைய பொறுப்புக்கு அவங்க பதில் சொல்லுவாங்க, அதனால் நீங்கள் உங்கள் இதை செய்யுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஒருவர் தலைமை பொறுப்புக்கு கட்டுப்படாமல் ஒரு அதை விட்டு தவிர்ந்த நிலையில் இறந்துடுறாங்களோ அவங்க மறுமை நாளில் அஜியாமுல் ஜாலியா மாதிரி அறியாமை காலத்தில் இருந்தவங்க மாதிரி ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கட்டுப்பட்டவர் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டவர், எனக்கு மாறு செய்தவர் அல்லாஹுக்கு மாறு செய்தவர். அது மாதிரி தலைமை பொறுப்புக்கும் அவங்க கட்டுப்பட்டு அவங்களுக்கு இது பண்ணணும், கடமைப்பட்டிருக்கு அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. பொறுப்பில் அவங்க வெறுத்தா அவங்க பொறுமையாக இருக்கட்டும், அவங்க அதை விட்டு விலகிட்டாங்கன்னா அவங்க அறியாமை கால இறப்பில் இருந்தவங்க மாதிரி ஆயிடுவாங்க மறுமையில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தலைவருக்கு எனக்கு கட்டுப்பட்டவங்க, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுறவங்க எனக்கு கட்டுப்படுங்க, எனக்கு கட்டுப்பட தலைவருக்கு கட்டுப்பட்டு நடங்கன்னு அவ்வளோ ஒரு முக்கியத்துவத்தை நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் ஒரு தலைவரை நீங்கள் நியமிச்சுக்கோங்க. அது மாதிரி வீட்டுக்கு குடும்பத்துக்கு தலைவர், அவங்களுக்கு நம்ம கட்டுப்பட்டு நம்ம அந்த குடும்பம் அப்படி இருந்தால் தான் எல்லாமே ஒரு தலைமை பதவியோடு இருந்தால் தான் அதுபடியே எல்லோரும் நல்லபடியாக நடக்கிறதுக்கு வழியை வகுக்கும்.